நான் புட்டுன்னு ஒரே புட்டுக்கு பின்னால் தான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். இப்போ புட்டை உளுத்தி பார்ப்போங்க. என்ன ஒரு லேயர் மாதிரி வேறுமென்று சொல்லி இந்த சிக்கன் கறியும் ஓட பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். முட்டை பொரியலும் எடுத்து புட்டு இங்கேருந்து வந்து இடைக்குள்ளே சிக்கன் கறி வந்து அதுக்கு மேலே புட்டை போட்டு வச்சிருக்கு. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு ஷரண் வ்ளாக்ஸ். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பம்பலப்பட்டியில் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா இந்த ஏஎம்டிடி ஸ்கூல் ஆஃப் கிரியேட்டிவிட்டின்னு சொல்லியிருக்கு. அதுக்கு பக்கத்துலான் இருக்கிறேன். இதுக்கு பக்கத்து ஒழுங்கையான ஹில்டன் பிளேஸில் கைலாசான்ற ஒரு இடம் இருக்குது. அங்கே அந்த ஃபுட் கோர்ட்டில் ஒரு சாப்பாடு கடை அப்புக்குட்டி என்று சொல்லியிருக்கு. அங்கே தான் இப்போ போகிறோம். ஏன்னு சொன்னால் நீங்களே கணக்காக வீடியோ பார்த்துருப்பீங்க. நான் புட்டுன்னு ஒரே புட்டுக்கு பின்னால் தான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். அப்படி இன்றைக்கு நான் இன்ஸ்டாகிராமில் பார்க்கல ஒரு கடை ஒன்று பார்த்தேன். இப்போ நாங்கள் புட்டு கடைக்கு போய்களை எப்படி ஒரு செட்டப் பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரி இங்கேயும் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வீடியோவை பார்த்து போட்டு தான் சரி இங்கே வந்து பார்ப்போம். இன்றைக்கி இங்கே வந்திருக்கிறேன். உள்ளே போய் பார்ப்போம். அதோட வந்து இங்கே வித்தியாசமாக இந்த குண்டு தோசை அதிலும் இருக்குது. அங்கே தனியாக புட்டு தானே இருக்குங்க, புட்டு குண்டு தோசையும் இருக்குது. அதோட இங்கேயும் குழல் புட்டு இல்லை, நீதிப்பட்டியில் வச்ச புட்டு தான். அதான் போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்ட்டு ஆர்வத்தில் வெளிக்கிட்டு வந்துடான். என்னோட சேர்ந்து நீங்களும் அந்த இடத்த பாருங்க. அதே மாதிரி நம்ம கணக்க வீடியோவில் சொல்லிட்டேன், கொழும்புல ஏதாவது இடம் காட்டணும்டா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் நான் இப்போ யாழ்ப்பாணம் போகிறதுக்குள்ளே உங்களுக்கு வீடியோ எடுத்து வச்சுட்டு போனால் பிறகு உங்களுக்கு கொழும்பு வீடியோக்கள் நிறைய காட்டக்கூடியதாக இருக்கும். வாங்க நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போவோம். கொழும்பில் கைலாசா ஓப்பன் பண்ண காலத்துக்கு நான் ஒரு நாளும் போனதில்லை. இன்றைக்கு தான் முதல் முறையாக வாரேன். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கடை தான் இருக்குது, 4-5 கடை தான் இருக்கு. ஓகே, ஒரு சின்ன ஒரு ஃபுட் கோர்ட்டாக இயங்கி கொண்டு வருது இந்த ஏஎம்டிடி கேம்பஸுக்கு பின்னால். வாங்க நாங்கள் உள்ளே போய் அப்புக்குட்டியில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இதில் தான் இருக்கு அந்த அப்புக்குட்டி ரெஸ்டாரண்ட். பார்த்தீங்கன்னா தென்னோலையால் வேஞ்சிருக்கு வெளியில். என்னென்ன சாமான் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். புட்டு இருக்குது, மற்ற புட்டோட அந்த கொம்போ சிக்கன் கறி, நண்டு கறி அதில் இருக்குது. மசாலா புட்டுன்னு ஒன்று இருக்குது, மசாலா சிக்கன் புட்டு, அதோட சம்பல் சொதியதுகள். மற்ற புட்டு சவான் இருக்குது. அதே மாதிரி ஸ்வீட் புட்டுன்னு ஒரு ஐட்டம் இருக்குது. இந்த என்னது பெனங்கற்கண்டதோட இதில் பார்த்திங்கன்னா குழிப்பணியாரம், அதாவது குண்டு தோசை. அதில் 15 குண்டு தோசை 1000 ரூபா. அதே மாதிரி முட்டை பணியாரம் ஒன்று இருக்குது, அது 15,900 ரூபா. குழிப்பணியாரத்தில் நான்வெஜ் இருக்குது. இப்போ சிக்கன் கறி மற்றது சம்பலோட அது 1300 ரூபா. இனிப்பு பணியாரம் ஒரு ஐட்டம் இருக்குது, அது 7 வெறும் 550 ரூபா. அதே மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இப்போ ஒரு சாமான் எடுக்க போகிறீங்கன்னா சிக்கன் கறி 750 ரூபா, நண்டு கறி ஃபுல் போர்ஷன் 1200, ஹாஃப் போர்ஷன் 700 ரூபா, சொதி 200 ரூபா, முட்டை பொரியல் 130 ரூபா, சம்பல் 100 ரூபா, இப்போ கோகோனட் மில்க் அது 180 ரூபா. அதோட அன்றைக்கான பொரியல் அதெல்லாம் இருக்குது. இறால் பொரியல் 970 ரூபா. சரி வாங்க நாங்கள் இப்போ புட்டும் சிக்கன் கறி இல்லாட்டி ஒம்லெட்டோட எடுத்து பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா தனி புட்டு 650 ரூபா. அதே புட்டும் சிக்கன் கறியும் இருக்கிற கொம்போ 1250, நண்டு கறியண்டா 1850, மசாலா புட்டு 1150, மற்றது ஸ்வீட் புட்டு 700 ரூபா, சவான் 4500 ரூபா. இப்போ இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா இந்த மிளகா பஜ்ஜியும் இருக்குது, அதோட மசாலா சாய் இருக்குது, வெங்காய பஜ்ஜி இருக்குது, அதோட வாழைக்காய் பஜ்ஜியும் இருக்குது. அது இந்த விலையில நான் இதில் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆர்டர் பண்ணதில் வெங்காய பஜ்ஜியும் அதோடு சேர்த்து இந்த மசாலா புட்டு. இந்த மசாலா புட்டுன்ற என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நீத்துப்பட்டி புட்டோட இந்த கறியையும் சேர்த்து வச்சு அவிச்சு தரீங்க. அதோட இந்த பாருங்கள் உருளைக்கிழங்கு பொரியல், சொதி மற்ற சம்பல் இருக்குது. அதோட டீயும் எடுத்துனாங்க. இப்போ நாங்கள் வெங்காய பஜ்ஜியை சாப்பிட்டுட்டு அதோட டீயும் குடிச்சிட்டு அதுக்கு பிறகு சாப்பிடுவோம். என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ முதலாவது வெங்காய பஜ்ஜி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பிச்சு காட்டு. இது நார்மலாக ஒனியன் ரிங்ஸுக்கு மேலே பட்டர் போட்டு பொரிச்சிருக்கு. எப்படி டேஸ்ட் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். வெங்காயம் என்ன சொல்கிறது, இப்போ நாங்கள் வெங்காயத்தை வெட்டி போட்டு இதில் போட்டு பொரிக்கக்குள்ள வெங்காயம் நார்மலாக ஓரளவு அவிஞ்சிருக்கு. வெங்காயம் பொரிச்சு போட்டு
இல்லாட்டி இன்னும் கண்ணேரம் பொரிய விட்டால் தான் இந்த டேஸ்ட் வந்து மாறும். இது நம்மளாம் வெங்காயத்தை சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. நம்ம வெளியில் போட்டுக்கிட்டு அந்த பெட்டர் இருக்குது தானே, அதுக்குள்ளே கொஞ்சம் மசாலா போட்டுருக்கோம்னா அது நல்லா இருக்குது. அதோட மசாலா சாய் அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்ல கொதிக்க இருக்குது. மசாலா சாய் ஓகே. மசாலா டீ 200 ரூபா. இப்போ நாங்கள் எங்கே குடித்தேன்னு சொன்னால் ஞாபகம்னா வெள்ளவத்தை பீச்சில் ஒரு கடையில் குடிச்சிருப்போம். அதே மாதிரி தான் இருக்குது. புட்டு அப்படின்னு பார்ப்போம். புட்டுக்கு தான் மெயினாக வந்தது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா மண் சட்டியில் போட்டு தான் அதோட ஒரு பொரியல், ஒரு சம்பல், சொதி, அதோட புட்டு தெரியணும். இங்கே என்ன ஒரு வித்தியாசம் வேண்டாம், புட்டு குழல் புட்டு இல்லை, இந்த நீத்துப்பட்டியில் வச்ச புட்டு பாருங்க. ஒரு நீத்துப்பட்டியில் வச்சா அப்படியே கவுத்து போட்டுருக்கு. வாங்க நாங்கள் இப்போ சாப்பிட்டு டேஸ்ட். இப்போ புட்டை உளுத்தி பார்ப்போம். என்ன ஒரு லேயர் மாதிரி வருமென்று சொல்லியிருந்தது. அங்கே பாருங்க, புட்டு அதோட ஒரு லேயருக்கு கறி வச்சு கீழே குழம்பு ஊறி போயிருக்கு, அதோட அவிச்சிருக்கேன். ஓகே, இது சிக்கன் மசாலா புட்டு 1150 ரூபா. அதே சிக்கன் கறியும் புட்டுமா எடுத்திங்கன்னா 1250 ரூபா. இப்போ சாப்பாடு எப்படின்னு சொல்லி பார்ப்போம். எல்லாம் நல்லா சுட இருக்குது, ஆவி பறக்க. உருளைக்கிழங்கு பொரியலோட சும்மா லைட்டாக இந்த குழம்போட ஊறின புட்டு சாப்பிடுவோம். கிழங்கு இன்னும் பொரிஞ்சால் அந்த மொறுமொருண்டு இருக்கும். இது அந்த வெங்காயத்தோட சேர்த்து பொரிக்கிறீங்கன்னா உருளைக்கிழங்கு. வெங்காய பொரியலோட உருளைக்கிழங்கு பொரியல் சேர்த்து சாப்பிட நல்லா இருக்கு. சிக்கனும் புட்டும் போட்டுச்சா, சிக்கன் புட்டு அந்த வெங்காய பொரியல் அதோட உருளைக்கிழங்கு பொரியல் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு சாப்பிடுவோம். கறி ஓகே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா புட்டு இங்கேருந்து வந்து இடைக்குள்ளே சிக்கன் கறி வந்து அதுக்கு மேலே புட்டை போட்டு வச்சிருக்கு. சம்பல் என்ன மாதிரி சிக்கன் கறி நல்ல உரைப்பாக இருக்குது. சம்பல் அந்த இட்லி தோசை அதுக்கு இந்த சம்பல் அந்த சட்னி மாதிரியான ஒரு பதம் நல்லா இருக்கும். இப்போ கணக்கு ஒரே கொழும்புல புட்டுக்கடை தர்றதா மேலேயா போயிருக்கு. நிறைய புட்டுக்கடை வந்து கொண்டிருக்கு கொழும்புல. புட்டு நல்லா இருக்குது. புட்டோட நாங்கள் குண்டு தோசையும் எடுத்துனாங்க. காட்டுறேன் பாருங்க. இது 15 குண்டு தோசை வரும். இந்த 15 குண்டு தோசையும் 900 ரூபா. இதுக்கு சம்பல் வரும். அதோட இப்போ நீங்கள் சிக்கன் கறி வேணுமெண்டா தனியாக சிக்கன் கறியும் ஆர்டர் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குண்டு தோசை ஒரு குட்டி குண்டு தோசை ஒரு சின்ன சைஸில் 15 குண்டு தோசை வரும் 900 ரூபாய்க்கு. இது சம்பளோட சாப்பிட நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன்னு வாங்க சாப்பிட்டு பார்ப்போம். அதுவும் நல்லா சூடாக வெந்திருக்கு. இப்படியான பதத்தில் வர சம்பல் வந்து தோசை இட்லி அதுக்கு தான் உண்மையாக நல்லா இருக்குது. புட்டுக்கு நல்லா தேங்காய் பூ விளங்குற மாதிரி வரணும். நல்ல சூடாக இருக்குது. சம்பல் நல்ல உரைப்பாக காரசாரமாக இருக்குது. டேஸ்ட் ஓகே. இது 2 பேர் வந்து சாப்பிட்லாம். மாதிரியா 900 ரூபாய்க்கு 15 குண்டு தோசை.
2 பேர் சாப்பிட சரியாக இருக்கும். இப்போ நாங்கள் முட்டை பொரியலும் எடுத்தது புட்டோட சாப்பிடுவோம். இப்போ முட்டை பொரியலையும் புட்டோட சேர்த்து சாப்பிட்டு பார்ப்போம். நல்ல மெல்லிசான முட்டை பொரியல். முட்டை பொரியலுக்கு குழம்போட புட்டை வச்சு சாப்பிடுவோம். கறி தேவையில்லை, குழம்போட புட்டை வச்சுட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். முட்டை பொரியல் ஓகே தான் இதுக்கு. ஆனால் இன்னும் வெங்காயம் அதில் போட்டிருந்தா இன்னும் நல்லா இருக்கும். நல்லா இருக்குது சாப்பாடு. எப்போயாவது இங்கே வந்து சாப்பிட்ருக்கீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது கடை உங்களுக்கு சஜஷன் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நான் அங்கே போய் ட்ரை பண்ணி பார்ப்பேன். வேறு எங்கே புட்டு கடை இருக்குன்னு சொன்னீங்கன்னா மறக்காமல் போவேன். நான் இதோட 4 புட்டு கடை காட்டிட்டேன்னு நினைக்கிறேன். 4 இல்லை 5. அப்படி உங்களுக்கு விருப்பமான இடங்கள் இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நம்புகிறேன். இனி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய். இப்போ நாங்கள் 2 பேர் சாப்பிட்டோனாங்க. 2580 ரூபா முடிஞ்சது. டீ அதுகள் எல்லாம் சேர்த்து. இப்போ டெய்லி இப்படி சாப்பிட இல்லாது, சம்பளம் அப்படியே போயிடும். இப்போ நீங்கள் கொழும்பில் இருக்கிறீங்க, எப்போயாவது ஒரு நாள் புட்டு சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவும் அந்த நீத்துப்பட்டி இதிலே செஞ்சு அப்படியே நீத்துப்பட்டியே கவுத்து தருவாங்க உங்களுக்கு, குட்டி குட்டி நீத்துப்பட்டியில். அதனால் வந்து ட்ரை பண்ணுறீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள்.